வணக்கம் பிரட்டா. வணக்கம். கொஞ்சம் பிரைட் கம்மியாக இருக்குது, நல்லா சொல்ல பார்க்கலாம். வணக்கம். ஓகே மக்களே, உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எப்பவுமே போல் உங்கள் ஆதரவுகளை நம்ம சேனலுக்கு வாரி வழங்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பிரட்டா, சுருட்டியோட கேள்வி ரெடி, பதிலுக்கு நீ ரெடியா? ஸ்டார்ட். கேளுங்கள் கேள்வி. எப்பவுமே புதுசாக கேட்க போகிறதில்ல, எப்பவுமே நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக போயிற விஷயத்தை நம்ம எடுத்து பேச போகிறோம். இளையராஜா சார், ஆமாம், எல்லோரும் தூங்க வச்சுருக்கிறாரு, அவரை பற்றி தான் கேட்க போகிறேன் கேள்வி. இப்போ இளையராஜா சார் வந்து ராயல்ட்டி கேட்குறான்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யாடுறது எனக்கு ரெண்டாவது விஷயம். அது வழங்கலாமா வழங்கக்கூடாதா, அதுக்கு உங்களோட விரிவான கருத்து. இளையராஜா சார் வந்து ராயல்ட்டி கேட்குறாரு தான். அது உண்மைதான். அது ஆக்சுவலாக வந்து அவர் ராயல்ட்டி கேட்குறது 100க்கு 100 இல்லை, 100க்கு 200% ரைட்ஸ் இருக்குது. நியாயமான விஷயம். சரி. ஏன் பார்த்தீங்கன்னா, இளையராஜா அப்படின்றவர் வந்து 76ல் அன்னக்கிளி படம் மூலியமாக வராரு. வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிடுறாரு. சரி. 80களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஓடுது அப்படின்னா தேட்டரில் வந்து ஹீரோவோட கட் அவுட் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து இளையராஜா சாரோட கட் அவுட் இருக்கும். ஆமாம், 80களில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த மாதிரி இப்போ இருக்க மாதிரி இன்டர்நெட்டு, யூடியூபு, இல்லை ஹோம் தேட்டர் அதெல்லாம் கிடையாது. பாட்டுகளை கேட்டால் ஒன்று தேட்டரில் கேட்கணும், இல்லையா அந்த ரீல் கேசட் வரும், அதை வாங்கி 2-in-1 டேப் ரெக்கார்டர் மாதிரி அதில் போட்டு கேட்பாங்க. அது நிறைய வீட்டிலலாம் கிடைக்காது, அந்த டைம்லலாம் இருக்காது. ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உடனேலாம் வராது, ஒரு 50 நாள் ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து அந்த பாட்டெல்லாம் வரும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போயிட்டு ஆடியன்ஸ் வந்து பாட்டுக்காக ஒன்று படம்லாம் நிறைய இருக்குது. அதுவும் பர்டிகுலர் இளையராஜா சார் பாட்டுக்காக ஒன்று படம் நிறைய இருக்குது. சரி. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சில ப்ரொடியூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலரில் கம்பல்சரி இப்போல்லாம் வந்து சான்ஸ் கேட்டு யாராவது டேரக்டர் வீட்டர்லாம் நிற்பாங்கல்ல இப்போல்லாம், அது மாதிரி ப்ரொடியூசருங்க 10 ப்ரொடியூசர் கம்பல்சரி இளையராஜா சார் வீட்டில் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. கால் ஷீட் இளையராஜா சாரோட கால் ஷீட் வேணும். அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர் போகிற அக்ரிமெண்ட்டில் அந்த பாட்டெல்லாம் இளையராஜா சார் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த காலத்துலேயும் போட்டது தான் எல்லாமே. அதனால தான் அவர் உரிமையாக அந்த அக்ரிமெண்ட்டில் இப்போ கேட்குறாரு. இவர் போய் ப்ரொடியூசர் வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் இருந்திருக்காது. ப்ரொடியூசருக்கு தான் பாட்டுன்னு இருக்கும். ஆக்சுவலி வந்து நம்ம நிறைய பேர் அது புரிய மாட்டேங்குது. சில இது வெளிநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் தனி, ஆல்பம் தனி. ஓகே ஓகே. இப்போ நம்மளாம் ஹாலிவுட் படம்லாம் பார்ப்போம், பார்த்தோம்னா தேட்டர் வந்து பாட்டே இருக்காது, தெரியுங்களா? ஆமாம். ஆனால் அந்த படத்துக்கு பாடல்கள் உண்டு, இங்கிலீஷ் படத்துக்கும். அது வந்து ஆல்பம்னு தனியாக வந்து கேசட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க, வீடியோ கேசட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ லைக் மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்துருப்பீங்க, பாட்டு தனியாக வந்து ஆல்பமாகவே விட்டுருப்பாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஹாலிவுட் படத்துலேயும் உண்டு. அது வந்து மியூசிக் ஆல்பம்னே விடுவாங்க, அதுக்கு கம்போசர் தான் ரைட்ஸ் அதுக்கு. ஓகே. அந்த மாதிரி தான் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் நம்ம தமிழ் படத்தில் வந்து கரெக்டாக 5 பாட்டை ஸ்பிட் பண்ணி படத்தை நடுவில் விட்டுருவாங்க. ஸோ தனியாக அந்த மாதிரி ட்ராக்காக விடாமல் இப்படி விட்டுருந்தாலும் என்ன ஆகுதுன்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க ப்ரொடியூசருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. பாடல்கள் வந்து அதிகமாக இளையராஜா சார் தான் சொந்தம். ஏன் ஏஆர் ரஹ்மான் சார் கூட அவரோட பாடம் அவருக்கு தான் சொந்தம், ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? இது இப்போ ரீசெண்டாக பிரவீன்காந்த் சார் கூட சொல்லியிருக்காரு, நான் வந்து என் படங்களை வந்து ஹிந்தியில் டப் ரிலீஸ் பண்ண முடியாத ரீசன் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் காரணம். ஏன்னா அவர் வந்து காப்பி ரைட்டு என்ன பண்ணுறாரு, ஹிந்தியில் போட்ட பாட்டெல்லாம் இங்கே போட்டதுனால ரைட்ஸ் இங்கேருந்து அங்கே போட முடியல, திருப்பி போட முடியல. ஸோ அந்த பிரச்சனையால் என்னால் போட முடியாமல் ஆயிடுச்சு, நான் எல்லாம் ஹிந்தியில் வளர்ந்துருப்பேன், பெரிய டேரக்டர் வளர்ந்துருப்பேன் அப்படின்னு அவரோட குற்றத்தை இது சொல்கிறார், அவரோட தரப்பை சொல்கிறாரு. சரி, இது மாதிரி இப்படி ஒரு சைடு இருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வைரமுத்து சார் வந்து ஒரு இது ஒன்று சொல்லிட்டுருக்காரு, வரிகள் தான் முக்கியம், மியூசிக்கே முக்கியம் கிடையாது ஒரு பாட்டுக்கு அப்படின்றாரு. முதல் முறையாக பாடல் அப்படின்றதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் கேட்டுங்க, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாடல்கள் எப்படி உருவாச்சுன்னா, இப்போ ஒரு மரத்தில் வந்து இந்த வெயிட்டான மரத்தெல்லாம் தூக்குவாங்க, அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு மாதிரி பாடுவாங்க. அதை வந்து சூரியன் படத்தில் பார்க்கலாம். அப்ஸ்கல்லா ஐலஸா ஜிங்கா ஐலஸா அப்படி ஏதோ ஒரு லைன்லாம் வரும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி வயலில் வந்து நாற்று நடும்போது பாட்டு பாடினு ஏதோ ஒரு ராகம், அது வந்து பாட்டுலாம் கிடையாது, வரி அதில் அர்த்தமே பெருசாக இருக்குது. ஏதோ ஒரு ராகத்தை பாடிட்டு அறுவடை பண்ணும்போது, மண் வெட்டும் போது, இந்த மாதிரியாக வந்தது தான் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையும் பாடல்கள். பறை இசை மூலமாகவும் இந்த மாதிரி உருவானது தான் பாடல்களே நமக்கு. அது மூலிமா தெருக்கூத்து மூலிமா பாடல் இப்படி வந்தது தான். சரிங்களா? இதில் இவர் சொல்கிற வரிகள் கருத்து அப்படின்லாம் எங்கன்னா, இந்த சில நாரத கான சபா, இந்த வாணி மகால் அந்த மாதிரி இடத்துலலாம் கச்சேரி நடக்கும். அதுதான் வந்து ஒன்லி ஃபார் லைனுக்கு மட்டும்தான் அந்த இடம்லாம். சரிங்களா? அது வந்து இந்த நம்ம பாமர பாட்டாளி இந்த மாதிரியான வர்க்கத்துக்கு அது பொருந்தாது.
நமக்கெல்லாம் எப்படின்னா டாலாக்கு டோல்ட்ட பிம்மா கண்ணே கங்கம்மா என்ன லைன்னு தெரியல அதெல்லாம். அதுக்கு மெகா ஹிட் அந்த பாட்டு. ஒமகாசியா சாயா சாயா ஜியா மொமசாயா என்ன லைன் இது என்ன வரி இருக்கு அந்த பாட்டு ஹிட்டு. புரியுதுங்களா? நாக்குமுகம் இந்த குழந்தைலாம் கூட டான்ஸ் ஆடும் அந்த பாட்டுக்கு. நாக்குமுகம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது கவிஞரை சொல்லுங்க. சரிங்களா? இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன குழந்தை கூட எழுந்து ஆடணும் அப்படின்னா வந்து இசைதான் காரணம் தவிர அப்படியே அருமையான வரிகள் அந்த வரியை கேட்டாலும் அந்த குழந்தைய ஆடாது. சரிங்களா? இங்கே வந்து இசைக்கு தான் வந்து முக்கியத்துவம். அது ஒன்று அது இருக்க. ஏன் வைரமுத்து சார் இப்படி பேசுகிறாரு தெரியல. ஏன்னா ஒரு பீரியடில் வந்து 90கள் 91 92 பீரியடில் வந்து பாலச்சந்தர் சாரே வந்து என்ன பண்ணுறாருன்னா இளையராஜா தான் அவரோட மெயின். அவரால் தான் வந்து புது அர்த்தங்கள் அந்த மாதிரி எல்லா படமும் பாலச்சந்தர் சாருக்கு ஓடிச்சு அப்படின்னா வந்து அதில் 50% வந்து இளையராஜா சாரோட பங்கு. என்னைக்கு அவர் இளையராஜா சார் இல்லாமல் படம் எடுத்தாரோ அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் படமே ஓடல, எந்த படமும் ஓடல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் வந்து அவர் ஏன் அவங்களுக்குள்ள அந்த கிளாஷிங்கில் ஏஆர் ரஹ்மான் சார் அறிமுகப்படுத்தினார். அவரும் நல்ல மியூசிக் டைரக்டர். ஏஆர் ரஹ்மான் சாரும் இது என்ன சொல்லுவாங்க பெருசாக குரலாம் கிடையாது. பட் இவரை அமக்கணுன்றதுக்காக அவரை கொண்டு வரப்பட்டவர் தான் வந்து ஏஆர் ரஹ்மான் சார். ஒரு பக்கம் தேவா சார் எடுத்துட்டாங்க. ஸோ சொல்ல வரேன். சரிங்களா? பட் அவங்க வந்து வேற எந்த மாதிரியான அடக்குமுறை இது எனக்கு தெரியல. இதை வந்து சில பேர் யாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக EVKS இளங்கோவன் ஒரு மேடையில் பேசினார் 2 வருஷம் முன்னாடி. என்ன பேசினார்னா 4 பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா நீ உயர்ந்த ஜாதி ஆயிடுவியா அப்படின்னு இளையராஜாவை குறிப்பிட்டு பேசுறாரு. அதுக்கு உண்மையாகவே அவரெல்லாம் கேஸ் போட்டு PCR ஆக்டில் உள்ள தள்ளிருக்கணும். உண்மையாகவே சொல்கிறேன். அது ஏன் தெரியல நடவடிக்கை எடுக்காம விட்டாங்க. உண்மையிலேயே அது இப்போ சவுக்கு சங்கர் சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இவரெல்லாம் பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணிடணுங்க. PCR ஆக்டில் அரெஸ்ட் பண்ணிடணுங்க சொல்ல வரேன். அந்த மாதிரி பட் இவர் பிறந்தனுமே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை இளையராஜா சார். சரிங்களா? அவர் என்னன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட பணம் கூட வாங்காமலாம் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி மிஞ்சவன 5000 ரூபாய் 10000 ரூபாய் அப்படி பண்ணதை இன்னைக்கு அவரோட பாட்டு வச்சு ஒரு பாட்டுக்கு 10 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பாட்டுக்கு 10 லட்சம் 5 லட்சம். அதில் ராயல்டி கேட்கறது தப்பு கிடையாது. அவர் வந்து நீங்கள் சேல் பண்ணி காசு கொடுக்கலாம் கிடையாது. நீ 10 லட்சம் சம்பாதிக்கிறியா எனக்கு அதில் ஒரு 2-3 லட்சம் கொடுங்க. ரேஷியோ 60-40 இல்லை 70-30 அந்த ரேஷியோ அதில் எனக்கு எதாவது கொடுங்க. நியாயமான விஷயம் தான், தப்பே கிடையாது. ஸோ அது மாதிரி தான் அது வந்து இந்த ராயல்ட்டின்றது வந்து நியாயமான விஷயம். இளையராஜா சார் கேட்குறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி அது இப்போ ரீசெண்டாக வைரமுத்து சார் பேசுறது ரொம்ப தப்பு. அதுவும் வந்து கடுமையான எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுன்னு திருமாவளவன் சார் எதுவும் பேச மாட்டார். இன்னும் நிறைய அந்த கருத்து சொல்லுவாங்களா இது கூட யாருமே பேச மாட்டாங்க. அப்படி இருக்குது நம்ம நாட்டு நடப்பு, தமிழ்நாட்டு நடப்பு. நன்றி பரட்டா. ஸோ இதுதான் நம்ம இளையராஜாஸோட வரலாறு. ஓகே தங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. எனக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம மக்களுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நேர்களே இப்போ தெலுங்குல ஒரு பாட்டு நான் வந்து இதுக்கு தனி வீடியோ போட போகிறேன். அடுத்த வீடியோ சக்க போட்டிருக்கு ஒரு பாட்டு அதிக வியூஸ் போயிருக்கு. சங்கர் டைரக்ஷனில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் நடிச்சு சக்க போட்டுட்டு இருக்க ஒரு பாட்டு அதிக வியூஸ் யூடியூப்ல போயிருக்குது. படம் ரிலீஸ் ஆகல. அந்த படம் முழுக்க அப்படியே இளையராஜா சாரோட பாட்டை அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. அப்படியே காப்பி பேஸ்ட்டு. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போட்டு காட்டுறேன். அது என்னென்னு கெஸ் பண்ணுறவங்க கமெண்ட்டில் பதிவு போடுங்க. ஓகே நன்றி. மக்களும் ஆர்வமாக இருப்பான்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் இன்னைக்கு நிரம்பி ஒழிய போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு மக்களே உங்களுக்காக நாங்களும் காத்திருக்கோம். அடுத்த கேள்வியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.